இல்லை இருக்கும்ல ஆனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் அந்த போட்டு மவுண்டன் தானப்பா அந்த பச்சை கலர் லைட் போட்டு வச்சிருந்தது அது இல்லப்பா இது இல்ல நினைக்கிறேன் இதான் அது ஹப்பி இது இல்லை அந்த போட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு 400 கிலோமீட்டர் இப்பதான் போறாங்க மலையா இல்ல அவங்ககிட்ட 200 கிலோமீட்டர் எங்க இருப்பேன் அப்புறம் சேவல திறந்து பார்க்கணும் சேவல் ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படி எல்லாம் இங்க கிடைக்காது இந்த ஊர்ல கண்டிப்பா கிடைக்காது 80 தானே வீணா ஆமா 80 வீணா 70 நினைக்கிறேன் இல்ல வீணா தான் ஆமா இது கேமரா வாங்க டப்பா 4 டப்பா வச்சிருக்காங்க எஸ்ல அவருக்கு அந்த இது குத்துற அந்த பல்லு குத்துறது குத்தி ரொக்க நீ திரும்பி உட்காரு நான் பண்ணல அவ தான் பண்ணா அவ தான் பண்ணா மணிக்கு குரில இப்படி ஆன்சன் அமைதியாயிரு வெளியில பாருடா சூப்பரா இருக்கு ரைட் சைடுல பாருங்க என்ன இது கம்பெனி ஏதோ இருக்கும் இல்ல அதுக்கு கம்பெனிக்கு ஏன் இவ்வளவு போட போறாங்க ஏன் நானே கூப்பிடுறேன் அதுதான் பார்டர் எமன் பார்டர் தான் நினைக்கிறேன் ரைட்ல பாருங்க ஹெரால்டு எமன் பார்க்கணும் நீங்க ரைட் வெட்டி சுடு அந்த ஸ்பென்ஸ் வர வரைக்கும் பார்த்துடலாம் கொஞ்சம் ஃபென்ஸ் இருக்குல்ல அதோட ட்ரெயின் பயங்கரமா பண்ணிருக்கீங்க நான் அவங்கள அவ்வளோதான் போறாங்க அது வந்துச்சு ஓகேல
we are still talking like that is where it is called living language. Okay, only 15 languages of the world and that language is Tamil. Why do you need to know what are the other 14 languages? You have one language, Tamil, right? So if you go to new start knowing about, start from the scratch. If you are interested in learning, start from your அப்ப நம்ம ஸ்டாப் எப்போ வரோம்? நான் வந்து அப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து கேப் பண்ண தூங்காத இருந்தாலும் நான் வந்து ஃபுல் டைம் ரெக்கார்ட் பண்றேன். ஆனா எனக்கு வந்து ஃபோன் வேணும். யாருமே போன் இல்ல நான் வந்து தூங்கவே மாட்டேன். ஐபோன் வாங்காத அதுக்கு நான் விஷ் பண்ணிட்டு ரீட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ஃபோன் வேணும். அப்புறம் நீங்க ஃபைனலி ஒரு வெரி 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 பியூட்டிஃபுல் கிரியேட் பண்ணீங்க. எதுக்கு பிரேக் அடிக்கலாம்? அதான் பிரேக் அடிக்கிறது அந்த ஆக்சுவலி 50 தான் ஸ்பீடு ரோடு. இல்லை ரோடு 100 நாலு 50 ஒரு ஓரத்தில் போய் இங்கே வரான் அங்கே வரான் கண்ட்ரோல் ஆனா லெஃப்ட்ல பாருங்க நான் கொடைக்கானல் மாதிரி இருக்கு. டேய் மண்டையா ரேஸ் வைக்கலடா. ரேஸ்னா கூட இது மாதிரியே பண்ணிக்கோ. இது ரேஸ் இல்ல. நம்ம டைம் பாஸ் பேசினதுக்கு டேய் ஏஜ் நான் கேர் பண்ணி ஏஜ் பாத்தீங்கன்னா ஐபோன் பார்த்து இப்போ கேர் பண்றேன். இன்னும் கேர் பண்றேன். ஐபோன் சரி ஃபர்ஸ்ட் வேர் யூ ஆர் ஐபோன் வச்சு நான் வந்து ஏதாவது நான் பண்ணுவேன். எனக்கு தெரியாத வாட்ச் வீடியோஸ் நாட் வீடியோஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் இந்த லொகேஷன் download game. We are in Saudi Arabia. பின் பாயிண்ட் தி லொகேஷன். I don't care. I just want right now where you are. அப்ப எவ்வளவு 10 days தானே? monkey No, this is not it. 10 days தானே நம்ம வந்து இது நிறைய மங்கி இருக்குது. monkey. These monkeys are அது பண்ணலாம். 10 days easy peasy lemon squeezy. ஈஸியா பண்ணிடலாம். ஆல்ரெடி எனக்கு
சரியா நல்லா white. You do like this also, it does like it is red. whatever you don't like, you are having everything. How can you like? I don't care. I only like red and then green, blue, dark blue, and light blue, and also red and gray and black. அப்பா வேற பாட்டு போடுங்க. Please. நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுதான் எனக்கு கொஞ்சம் டார்க்கா தெரிஞ்சு. அது நான் பார்த்தது எல்லா டைமும் ஹிந்தி சாங் தான் போடுறேன். இங்கிலீஷ் தான் அது. வேணும்னா ஆப்பிரிக்கன் சாங் போடுங்க. ஆப்பிரிக்கன் சாங். சாமி பிளாக் பேஸ். இது வராது. ஒண்ணுமே ஆகாது. ஆ. இந்த dry skin English is nice. I don't like the weird word. தான் மாதிரி. Start listening to all the songs. You will know the beauty of them. That's why when you learn them, you will understand the real beauty of எத்தனை வருஷம் ஆச்சு அது வாங்கி? நான் இங்க எப்பவுமே டியூட்டிலேயே எப்பவுமே ட்ரை ஆகிட்டே இருக்கும். நம்ம ஊர்ல my when my mom was at your age, பிளாக் பெரி song. And now I'm Maybe that Hindi song was way better. the beauty of it. இதுன்னு கரெக்டா முடிச்சிருக்கீங்க. எல்லாம் சேமா தான் இருக்கும். You're listening to the song. It's the age of your father. So we are like it's only because of பாப்பா, பாப்பா நம்ம வச்சிருக்க லெவல்ல இருக்குல்ல, அது என்ன இது மக்களே? Blackberry தானே? ஆ? சாப்பிட்டு போனது மத்ததான் ஃப்ரீயா இருக்கும். இதை நல்லா பிடிச்சோம். தண்ணி வேணுமாப்பா? பியூலர் இருக்கு, வேணும்னா தரேன்னு சொல்றாப்பா. போதுமா? தெரியாது உங்களுக்கு. நான் எடுத்தாரு என்ன தண்ணி? பாக்கெட்டா பாட்டிலா? ரீஜன்ல இருக்கும் ஒரு ரீஜனோட என்ட்ரன்ஸ். இல்ல அது ஏது பாக்ஸ் அங்க தருவாங்களா வாங்குறதா? இல்லை எங்களுக்கு தர்றது குடிக்கிறது நிறைய பேர் தானே தருவாங்க. அப்போ ஒரு 2 பாக்ஸ் எடுத்து போடு. ஆக்சுவலாக எடுத்துட்டு சத்தியமா நிறைய இருக்கு என்கிட்ட. ஆமா, நாங்க குக் பண்ணா சீக்கிரம் காலி ஆயிடும். குக் பண்றது இல்லைல்ல. இன்னும் உங்க குக் பண்ண எமர்ஜென்சி ஆமா, இது தரல, மணி தரல. இப்போ கூட தந்தா நம்ம குக் பண்ணுவோம். ஆர்டர் எடுத்து நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நம்ம பிக்கல் சமைக்கிறதுக்கு லைட் போட்டாலும் வண்டி ஆன்ல தானே இருக்கும்.
இல்ல இல்ல இல்லையே மக்கா ரீஜனா அப்ப எதுல மியூசிக் எடிட் பண்ணிருக்கீங்க? டவுன்லோட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வைஃபை கனெக்ஷன் வேணும். ஸ்ட்ராங்கான வைஃபை வேணும். போயிட்டு நான் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் எடிட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். ஒரு கவர் வெச்சோம்ல நம்ம வருதுன்னா டக்குன்னு சொல்லு, நான் நிறுத்திடுவேன். இல்ல இல்ல இவங்க இல்ல. பிளான் பண்றதா மார்ச்ல? மார்ச் ட்ரிப்பு இது இதே மாதிரி தான். கார்ல போறது தான், நம்ம டிரைவ் பண்றது தான். இல்லைன்னா எதுக்கு? இல்லைன்னா டிரைவிங் இல்லைன்னா ஜோர்டானை நான் தலை வச்சே பார்க்க மாட்டேன். நான் ஆல்ரெடி போயிட்டேன். இந்த வருஷம் வேண்டாம் மார்ச் கஷ்டப்பட்டு அடுத்த வருஷம் வந்து ட்ரை பண்ணி போறது ஜோர்டானுக்கு சொல்ல சரியா இருக்கு நீ புடி மூட வச்சியா வாயில போடுறா. இது எவ்வளவு பிரேக்க சூடு பண்ணும் தெரியுமா? தேவையில்லாம அது இவனுங்க நல்ல ஸ்பீடா வருவானால இருக்கும். அது அவனுங்க வந்து அவனுங்க அதை விட இது ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணும். அந்த முட்டை வாயில போடுற ஆரம்பி. அது ஃபுல்லா ஜெல்லி மிட்டாயா இருக்கும். நீங்க வச்சிருக்கீங்க நேத்து கொடுத்தாங்களே. காலி ஆயிடுச்சா? எனக்கு கொடுத்தாங்க 5 நிமிஷம் போதா நம்ம அம்புடு மிட்டாய் நான் தந்தல அந்த மாதிரி ஐயோ செம்மையா இருக்குண்ணா.
வாங்க போனது ஒரு காரு 35,000 ரூபா, 35,000 திரம்ஸ். அங்கே போயிட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ கையில் எல்லாம் பேப்பரில் எழுதுறதுக்கு 500 திரம்ஸ் கையில் எடுத்து வச்சு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்குறான். என் கூட வந்தவர் டார்ச்சர் பண்ணினே இருந்தார். அவர் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவார் எனக்கு. அதனால அவரனால தான் போகிறோம். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஒருக்கா அந்த காரை பாருங்கன்னு. நான் எனக்கு அது தேவையே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, இவருக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசுல சொல்லுவாரு கார் வாங்கணும், பெரிய கார் வாங்கணும். அது ரொம்ப ஆசை அவங்களுக்கு, பெரிய கார் வாங்குறது. 30 வேண்டாமா பெரிய கார்? லான்சர் மிரேஜா ஏதோ ஒன்று, மிராஜ் அதுதான் வாங்க போனது. மிட்சுபிஷி அது 500 திரம்ஸ். அப்புறம் சரி ஒரு அப்போ அட்வான்ஸ் கைடு எல்லாம் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணியாச்சு. கையில் பேப்பர் எடுத்து எழுதுறான். 500 ரூபா நானும் கையில் வச்சிருக்கேன். சைனை போட்டு கொடுத்துட வேண்டியதான். அந்த டைம்லயும் ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது மலேசியாவில் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து சொன்னாரு, இது மாதிரி என்னோட தெரிஞ்ச ஒருத்தவங்க வராங்க, உங்களால முடிஞ்சா UAE விசா மட்டும் எடுத்து கொடுங்க. அம்மா டைம் இருந்தா நீங்க வந்து வெளியே கொஞ்சம் போய் சுத்தி காட்டுங்க அப்படின்னாங்க. அவங்க டென்மார்க்ல இருக்காங்க. அப்போ டென்மார்க், ஸ்ரீலங்கால இருந்து டென்மார்க் போறப்போ வந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அலைனு அப்படி ஜஸ்ட் அலைனு துபாய் 2 நாள் தான் இருந்தாங்க. 2 நாள் சுத்தி காட்டினேன். அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிச்சு. அப்ப அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டுனா, அவரோட அண்ணன் வந்து இல்ல அவரோட தம்பி வந்து UKல இருக்காரு. இவரு வந்து அவரோட தம்பி அப்ப என்ன பண்ணாருன்னா, அவரும் டிராவல் பண்ணுவார் நல்லா. அப்ப அவரு துபாய் வந்தப்போ அவரையும் கூப்பிட்டு போனேன். அவரு வந்துட்டு நீங்க கண்டிப்பா UK வந்துதான் ஆகணும்னு ரொம்ப நாளா இது பண்ணாரு. ஒரே ட்ரிப்பு தான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, UK மட்டும் வந்தா பத்தாது, என்னோட அக்கா வந்து பிரான்ஸ்ல இருக்காங்க, இன்னொரு அண்ணன் வந்து ஹாலண்ட்ல இருக்காரு, ஃபர்ஸ்ட் வந்த அண்ணன் வந்து டென்மார்க்ல இருக்காரு. ஸோ 4 கண்ட்ரியும் ஒரே ட்ரிப்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. இப்ப இவர் என்னன்னா, எந்த கண்ட்ரிக்கு வேணுமோ நான் போலாம், ஹோட்டலை பத்தி கவலையே வேணாம், எல்லா இடத்துலயும் இருக்க ஆள் இருக்காங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீங்க அங்க. ஸோ கனடாவா ஆஸ்திரேலியாவா நீங்க எங்க போனீங்கன்னாலும் என்ன கூப்பிடுங்க. அவன் சொல்லுவான், நான் இனிமேல் இந்த சாக்லேட்டை தொடவே மாட்டேன், அவ்வளவுதான். இவங்க எல்லா வாரமும் சர்ச்சில் போயிட்டு என்ன பண்ணி போனாங்க, வீட்டுக்கு வந்துட்டு செம்ம அட்டி கொடுப்பாங்க. அட்டி முட்டி போட்டு கையை தூக்கி வச்சுட்டு இனிமேல் தான் இருக்கும் போது, இனிமேல் நான் வச்சிருக்கேன், நான் மைண்ட்ல வச்சிருக்கேன், நான் எல்லாத்தையும் மைண்ட்ல இனிமேட்டு நான் ஒழுங்கோ. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது சொல்லுவான், நான் பேசவே மாட்டேன். அப்புறம் PS போட கிடையாது. அது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. தமிழ் போயிட்டாங்க. நான் சொன்னேன் சாயின்னு எழுதுனாங்க. இது தெரியல, நாங்க யாரும் சொல்லி கொடுக்கல. நான் இப்பதான் அந்த காங்கா சாதை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இங்கே படிச்சிருக்கான். அது அவன் தான் எழுதுனது. கரெக்ட் தான். சாயின்னு வர, ஆனா அவனோட இதுல அது வந்து அப்படி எழுதியிருக்கு. இல்ல டிபிக்கலா பார்த்தனா அது கரெக்ட். ஆனா அவன் வந்து நம்ம இடையில போட மாட்டோம். அவனுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஒரு ஹெல்ப் கூட ஆனா என்னன்னா நம்மளுக்கு எனக்கு அதெல்லாம் நம்மளே Hey, we finally found the song. சின்ன வயசுல இருக்கும்போது இந்த சென்னையில கார்ல ஊஃபர்ல மாட்டி இந்த ஒரு பாட்டை தான் போட்டிருப்பாங்க. ஆமா, செம்ம ஃபேமஸ் பாட்டு. அந்த ஊஃபரை வச்சு, ஏன்னா அப்ப போடுற மியூசிக் எல்லாம் மொக்கையா தானே இருக்கும். இது ஒண்ணுதான் நல்லா ஊஃபர் பேஸ் வச்சு. தூக்கம் வராம இருக்கும். இதுலயே வண்டி ஏற்றிட்டு போயிட்டாங்க புரியுதா? என்ன பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் அதனால சில்லா சில்லா. தப்பா எதுவுமே
பார்த்துட்டு அப்படியே கிட்ட போகும். சொன்ன மாதிரி சின்ன சின்ன கடை இருக்கு. ஒரு ஊர் வந்து ஷாப் இருக்கு. நிறைய இருக்கு. ஜூஸ் இஸ்ரேல் இருக்காங்களா, அவங்க எங்க இதுல வேறுபாடுல ஆகுறாங்கன்னா, இஸ்ரேல் பீப்புள்ஸ் இன்னும் நினைக்கிறாங்க ஜீசஸ் இன்னும் வரல, அவர் இனிமேல் தான் வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஜூஸ். ஆமா, அதனாலதான் ஜூஸ் தான் ஜீசஸை கிராஸ்ல அடிச்சதே ஜூஸ் தான், ஜூவிஷ் பீப்புள் தான். ஏன்னா ஜீசஸ் சொல்லுவாரு, காட் அனுப்புன பையன் நான் தான், காட் வந்து என்னதான் அனுப்புனாரு, நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஜூஸ் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணாம அவரை அடிச்சு கொண்டுருவாங்க. கொண்டுட்டு அம்மா 3வது நாள் அவர் உயிரோட எழுப்பின பிறகுதான் தெரியும், ஓ இவரு தான் உண்மையாவே. ஃபுல்லா கிரேவ், சுத்தி கிரேவ் தான், மில்லியன்ஸ் ஆஃப் கிரேவ் இருக்கும். கடவுள் அங்கதானே வருவேன்னாரு, பைபிள்ல எழுதி இருக்குல்ல, அது ஆபிரகாம், ஈசாக், தெரியல. அது ஆனா காசா பாலஸ்தீன். அதுதான் இவங்க ஆக்சுவலா இது பண்ணி வச்சிருக்காங்க என்ன. ஆமா, ஆக்சுவலா ஆபிரகாம் அதான் அந்த ஆபிரகாம், சாரா, அப்புறம் ஜேக்கா, அதான் ஒரு 4 கலர். இன்னும் 45 minutes. கேமரா இருக்குடா. நம்ம இப்படிதான் போகணுமாம்பா? எப்படி அந்த இதுலோடி? ஐயா அதே மேப் இந்த ரூட் காட்டுச்சு. ஆமா, இங்க யார் கொண்டு விட்டது? மேப் வராதே. ஐயோ தியலா, நீ போய் தேருவியா? எனக்கு தெரியுது, ஏதோ டவுட்டா தான் இருக்கு. You don't need to look, you will scream. அன்னி எக்ஸாம்க்குள்ள தரவே மாட்டாங்க, தெரிஞ்சிச்சுன்னா தரவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் இங்க எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு. என்னத்துக்கு? இல்ல அவ கேக்குறான், இந்த ரோட் வழியாவா போவீங்கன்னு. எப்படி இந்த வே? ஆஹா, இல்ல அந்த இதுக்கு அந்த ரெஃபரல்க்கெல்லாம் எப்படி போவீங்க? தெரிய மாட்டேங்குது. அது கர்லன்ஸ் போகும் ஒரு ஸ்பீட். இல்ல இந்த ரோடு தெரியுமா? இந்த ரோட்ல வந்துட்டுண்டா? தெரியல அவளுக்கு. இந்த மாதிரி ரோட்ல போயிருக்கோம், ஆனா இந்த ரோடான்ல என்னப்பா எங்க போ? நம்ம எப்ப இந்த மலையில ஏறணும் இறங்குறதுக்கு? எங்க நம்ம ஏதோ ஒரு மலையில இறங்குற மாதிரி தானே இருந்துச்சு. இது எந்த மலைக்கு ஏறி இருக்கோம் திருப்பி? ரோட பாருங்க, செங்குத்தா. இப்ப இதுல வண்டி எப்படி ஏறும்? திருப்பி இப்படியே போட்டிருக்கான். அப்படியே வரணும், இல்ல அங்க இருந்து வேற இருக்கா? அப்படியே அப்படியே வேணாம்ப்பா, பாப்பா இருக்குப்பா. உங்களுக்கு பயம் வரும். பயம் வந்துச்சுமா? இல்ல காட்டிங்க. இந்த மாதிரி இது எப்படி இருக்கு? அல்பஹாலாம் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிடல்லாம் அந்த மாதிரி தான். அதான் அல்பஹாக்கு நீங்க இதுல தான் போயிருப்பீங்க. மேபி தான் போகும். மேபி அந்த ரோட் வழி தான் வருமா? பிரைவேட்
பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் எதுக்கு ஃபாஸ்டா போறான்? அப்பதான் ஏறும், இல்லைன்னா ஏறாது. எங்க ஏறாது? சரி சிட்டி எங்க இருக்கு? சிட்டி இதுல வரமாட்டாங்க. இல்ல நான் நினைக்கிறேன் ரொம்ப கீழே போகணும்னு நினைக்கிறேன். ரெண்டு கட்டில சிட்டி ஏன்னா எத்தனை பெண்டு பாத்தீங்களா மேப்ல? அல்லா எப்ப நம்ம இந்த மலைக்கு ஏறணும் முதல்ல. நேத்துக்கு பாக்க போனதுக்கு அதான் நேத்து நம்ம இங்க வந்து சுத்தி இருக்கலாம். நம்ம இந்த இத மலையை பாக்குறது கீழே பாருங்க. அது எங்க ரோடு எங்கோடி இல்லாம போகுது. இல்ல வீடியோ சரியா வரல ப்ரோ. அந்த ஃபீல் கிடைக்கல. அத நான் ஏறி மேல நிக்கிறதுல ஒரு சந்தோஷம். ரெண்டு அக்கா கொஞ்சம் நந்து உட்காருங்க. ரொம்ப ஃபீல் வேணாம்னா அப்படியே நேரா விட்டானா செம்ம ஃபீலிங்கா செம ஃபீலிங்கா இருக்கும். அங்க ரோட பாருங்க. விடவே வேண்டாம். அக்கா ரெண்டு பேரும் வருங்க. எடுக்குமா? ஆனா எதிரில ஒரு வண்டியும் வரல பாத்தீங்களா? அக்காஷ் இந்த ஊரு இல்லன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஊரே ஒரு குப்பை ஊரு. தெய்வமே நான் சொல்றது கரெக்ட். நான் சொன்னேன்ல அப்பயே நீ இருக்கு அவருங்க ரெண்டு பேரும் இப்ப பாத்துட்டீங்கல்ல அவருக்கு வேலை கிடைக்கலன்னா இங்க எங்க வேலை கிடைக்கும்? மலையில ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் வேணா பாக்க. ஏன் இவ்ளோ கர்வ்ஸ் போட்டு வச்சிருக்காங்க? இல்ல உன்னை நர்சிங் படிக்க வச்சுட்டு உன்னை இந்த ஊருக்கு வரணும்னு சஜஸ்ட் பண்ணது யாரு? சவுதிக்கு வரணும்னா நீங்க பஸ் வருது காரு. நீங்களே சூஸ் இருந்தா பண்ணிக்கலாம். ஊருக்கு இல்லனா சாமிக்கு வாங்க போலாம். அப்பா அங்க ஸ்டாப் பண்ணுங்க. இருடா தம்பி பேசாத. ஓ ஒருத்தன் வரானா? வரேன்டா. பரவாயில்ல, அப்ப ஊர் இருக்கு உள்ள. அப்ப ஊர் இருக்கு கண்டிப்பா. அப்பா இங்க ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். டேய் டேய் டேய், சும்மா இருடா. இங்கெல்லாம் நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு உட்காரு. ஏன்னா ஒரு பீஸ் ஆஃப் மெடல். யூ டோன்ட் நோ தட் பீஸ் ஆஃப் மெடல். ஃபாஸ்டா போய் பிடிக்க வேண்டாம் பிரேக். இல்ல இல்ல, நான் ரொம்ப லோவர் கியர்ல தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஹீட் ஆயிடும். பரமா உயிர் வயத்தை காட்டிட்டாங்கடா. அங்க பார்த்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு பார்த்தது அதான் சொன்னேன்ல அப்பயே நீ இருக்கு. நவருங்க ரெண்டு பேரும் நவருங்க. ஐயா இப்ப பாத்துட்டீங்கல்ல அவருக்கு வேலை கிடைக்கலன்னா இங்க எங்க வேலை கிடைக்கும் சொல்லுங்க? மலையில ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் வேணா பாக்க. ஏன் இவ்ளோ கர்வ்ஸ் போட்டு வச்சிருக்காங்க? உன்னை நர்சிங் படிக்க வச்சுட்டு உன்னை இந்த ஊருக்கு வரணும்னு சஜஸ்ட் பண்ணது யாரு? உங்க மகேஷ் பஸ்வா. சவுதிக்கு வரணும்னா அப்ப வந்து இதுல போமாமா பஸ் இது காரு. நீங்களே சூஸ் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு வாங்க போலாம். அப்பா அங்க ஸ்டாப் பண்ணுங்க. இருடா தம்பி பேசாத. அதனால நான் ஓ ஒருத்தன் வரானா? வரேன்டா. பரவாயில்ல, அப்ப ஊர் இருக்கு உள்ள. அப்ப ஊர் இருக்கு. துரைபான் அப்பா இங்க ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். டேய் டேய் டேய், சும்மா இருடா. ஸ்டாப் இங்கெல்லாம் நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு உட்காரு. ஏன்னா ஒரு பீஸ் ஆஃப் மெடல். யூ டோன்ட் நோ தட் பீஸ் ஆஃப் மெடல். ஃபாஸ்டா போய் பிடிக்க வேண்டாம் பிரேக். இல்ல இல்ல, நான் லோவர் கியர்ல தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஹீட் ஆயிடும். பரமா உயிர் வயத்தை காட்டிட்டாங்கடா. அங்க பார்த்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு பார்த்தது. அப்படியாண்ணா? ஆமா இது எப்படி இருக்குது? நீ அன்னைக்கு பார்த்தது ஒண்ணு இல்லன்றீங்களா? இன்னைக்கு பார்த்தது ஒண்ணு இல்லன்றீங்களா? ராக் இது மோசமா இருக்குண்ணா. இங்க எல்லாம் ராக்ஸ் எல்லாம் இருக்குது. இது பரவாயில்ல. இது பரவாயில்லையா? எல்லாரே இறங்குனது ரொம்ப ஸ்டீப். ஆமா, அது இந்த ரோடுக்கு திருப்பி போனோம்னு காட்டாம இருந்தா சரிதான். ஆமாப்பா, திருப்பி வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க இதுலோடி வரணும்னு. இல்ல மெயின் இருக்குமே. So scary this place. நாங்க நான் பஸ் எல்லாம் வந்த ரோட்டு அப்ப பஸ் இப்படி வந்துச்சு. பஸ் இப்படி வராது. அப்புறம் எப்படி நம்ம போறது? நம்ம மஜார்தா வந்திருக்கணுமோ? ஏன்னா நான் மஜார்தா போய் நம்ம வேற ஏதோ வில்ல ஒரு நம்ம டைரக்டா போட்டனால மேபி அது ஷார்ட் ரூட் இப்படி காட்டுது. I'm never coming back here. இந்த சைடு பார்க்க சூப்பரா இருக்கு. என்ன மேல ஏறீங்களா? வெயிலுப்பா. நீ ட்ரெயினிங் யாரு? இதுக்கப்புறம் என்ன மேல ஏறி முக்கியமான ஸ்டீப் எல்லாம் தாண்டி போயிட்டுன்றீங்களா? இதுக்கப்புறம் இனி என்ன வருதுன்னு தெரியல. ஆனா பாதி தாண்டி தெரியாது எப்படி வருது என்ன.
ஹாஸ்பிட்டல் மலை மேலயா மலைக்கு கீழயா? மலைக்கு கீழே அப்ப மலை மேல இல்லையா? இல்ல இல்ல அப்ப கரெக்டா தான். அப்ப கரெக்டா தான் போவோம். எல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான். சரி உங்களை விட்டு நாங்க திரும்பி மேல இருக்கணுமா? இல்ல இல்ல இத பாருங்க மேல பாருங்க இத. அத பாருங்க அந்த ஆளுங்க வீடெல்லாம் கெட்டி இடிச்சு அதுக்குள்ள ஆளுங்க எல்லாம் எங்க? இத பாருங்க இத பாருங்க. ஆடுலாம் கிடக்குது. மேல தெரியுதா? அதான் எனக்கு ஏன் தெரியலமா? ஏன் இந்த சைடு டர்ன் பண்ணா தானே தெரியுது. ஏய் டொயாட்டோ. இந்த ஆளுங்க எல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம். ஸ்லோ இது நாம அந்த ஒமான்ல ஒரு இடத்துக்கு போனோம்ல அப்படி அத மாதிரி இல்ல. ஆனா அதோட மவுண்டன் மோசமா இருக்கு. இது மோசம். ஐயோ இது மோசம் இல்லப்பா, அதுதான் மோசமா இருந்துச்சு. நம்ம ஐசக் அண்ணா கூட போனப்போ அதுதான் ஒரு அதுதான் இது worst-ஆ இருக்குது அத விட. அண்ணா நான் முன்னாடி வரட்டா? வரணுமா? I want to feel it. You're scared? No, I want to feel it. பெண்ட் நிக்கும். இல்ல அவரு அழகா இது அவர் அண்ணா எடுக்கறாங்கல்ல எடுக்கணும். இல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லக்கா. அதுவும் அந்த மலைக்கு மேல போது பாருங்க ரோடு, அங்க போனோம். ஆமா. குட்டிக்கா கதை திறந்துடுறா. மலைக்கு அங்க போய் கீழே இறங்கணுமா? வேலி நல்லா இருக்குதாண்ணா. வேலி நிறைய இருக்குதாண்ணா. இதுவும் பரவாயில்ல. நம்ம இவ்வளவு நேரம் இறங்குனது ரொம்ப ஈஸி ஸ்ட்ரீட். ஆமா, அது இந்த ரோடுக்கு திருப்பி போனோம்னு காட்டாம இருந்தா சரிதான். ஆமாப்பா, திருப்பி வேற ஏதோ வழி இருக்கான்னு பாருங்க இதுலோடி வரணும்னு. மெயின் இருக்குமே இப்படி காட்டுது. நாங்க நான் பஸ்ல வந்த ரோட்டு அப்போ பஸ் இப்படி வந்துச்சு. பஸ் இப்படி வராதே. அப்புறம் எப்படி நம்ம போறது? நம்ம மஜார்ல வந்திருக்கணுமோ? ஏன்னா நம்ம வேற ஏதோ இல்ல ஒரு நம்ம டைரக்டா போறதுனால மேபி அது ஷார்ட் ரூட் இப்படி காட்டுது. இந்த சைடு பார்க்க சூப்பரா இருக்கு. என்ன மேல ஏறீங்களா? நீ ட்ரெயினிங் யாரு? இதுக்கப்புறம் என்ன மேல ஏறி முக்கியமான ஸ்டீப் எல்லாம் தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் இனி என்ன வருதுன்னு தெரியல, ஆனா பாதி தாண்டியாச்சு. பாருங்க மேல பாருங்க இத. அங்க மேல ஊருக்கு போறது கீழே இருக்குதுங்க இப்படி போட்டுதுங்க போல ஷார்ட் ரூட் மாதிரி. நீங்க வந்து நம்ம வந்து வீடியோ கண்டினியூஸா 10 டேஸ்க்கு நம்ம வீடியோல இருந்தா நீங்க நமக்கு ப்ராமிஸா ஒரு ஃபோன் வாங்குவோமா? வாங்குவீங்களா?
மலை மேலே ஏறுது. நீங்க கேப்பீங்க எல்லாம் அப்பா மலைக்கு மேலோட அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. எப்படி இங்கெல்லாம் நின்னு போட்டாங்க? அங்கங்க இடிஞ்சும் கிடக்குது. ஸ்மெல் வருது. அம்மா இல்லை அவங்க லேட் ஆகுமே அதுதான். லெஃப்ட்ல பாருங்க, அதான் அங்கதான் போறோம். அந்த உச்சி அந்த உச்சில இருக்க ஹாஸ்பிட்டல். இதான் அந்த மலை. இந்த மலையிலோடி தான் கீழே இறங்கும். இந்த மலை கீழே இறங்கும். அதுவும் ரோடு தெரிந்து பாருங்களா, வளைஞ்சு 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 அதான் அதுலயா? அதுதான் போகும். டோட்டலா 28. அங்க பாருங்க, அங்க மேல ஏறுறது ரெண்டு வண்டி வருது. ரெண்டு ஏத்தம் இருக்குது. இல்ல நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம்ல. ரெண்டு ஏத்தம் இருக்குது. வண்டி ஒண்ணு வருது. இல்லைன்னா வேற எதுவும் லொகேஷன்லாம் இன்னும் தெரியல. அதான் எனக்கு ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குது. நீங்க எடுக்கலாம் கோவமா இருக்கும். ஷார்ட் ரூட்டா இருக்கும். ரெண்டு ஏத்தம். இது ஒரு ஏத்தம் வண்டி போட்டோம். 5 வருஷம் ஏ பச்சக்குச்சி அது ரோடு தெரிந்து பாருங்களா, வளைஞ்சு 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 அதான் அதுலயா? அதுதான் போகும். அல்ல அங்க பாருங்க, மேல ஒரு ஸ்டீப் இருக்கு. ஏக்கா உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையாக்கா வேலை பார்க்கறதுக்கு? நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம்ல. ஏன்னா பஸ் ஏற்றி விட்டுருக்கலாம். வந்துருப்பா போலான்னு சொன்னேன். ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குது. நீங்க எடுக்கலாம் கோவமா இருக்கும். ஷார்ட் ரூட்டா. அப்பா நான் அப்பவே சொன்னேன். இந்த கேட்டியாடி 5 வருஷம் மரியாதைக்கு துபாயில இருந்து வந்திருப்பா. ஆமா ஆமா. துபாய்க்கு வந்து சேர்ந்து இன்னும் அங்க ஒரு வண்டி வேற வந்துச்சுண்ணா. அதனால தான் இங்கே நிற்கிறான் போட்டோம். அப்போதான் அந்த ஏத்தத்தை ஏற்ற முடியும். வண்டி நம்ம டாட்டா கட்டுவோமா? இவனுங்க எந்த ஊர்றா இவனுங்க? எங்கடா போறீங்க? அது சிங்கிளா போறான் பாருங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான். அதான் 23 கிலோமீட்டர் தானப்பா எனக்கு. தம்பி தலைவர் போயிடும். பின்னாடியா யாருமே இல்ல. ஓடு சரியான ஸ்டீப் இங்க பாருங்க. நான் வந்து பாட்டில பிடிக்கிறேன். நான் பாட்டில பிடிக்கிறேன் நல்லா லைட்டா. இது இறங்குதா? இல்லை, இப்போ ஒரு ஏத்தம் இருக்குது. நான் ஏன்னா அங்கே பார்த்தேன். அப்பா பார்த்தேன். அப்பா நீங்க என்னோட பெட்டர். வண்டி டிரைவ் பண்றது நீங்க என்னோட பெட்டர். ஏன்னா வண்டியில எவ்வளவு டைம் கிராஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. கேம்ஸ்ல ஏடா உனக்குலாம் பயமே இல்லையடா. இங்க ஒருத்தன் பயந்து போய் உட்காந்துருக்கேன். நீங்க வந்து ஒரு அடல்ட்டாவே ஒரு சைல்டு. நீங்க வந்து நீ ஒருத்தி தான் சொல்ற. I don't care. பார்த்தீங்களா அந்த ரோடு? போயிருந்திருக்கலாம். ரோடு தெரிந்து பாருங்க. சரி சரி போங்க. அவங்க டைம் ஆகுதா இல்லையோ நம்ம கீழே இறங்கிடணும். எனக்கு அதான் இப்போ இல்லப்பா. அம்மா மேபி நம்ம கீழ இறங்க டேய் அதெல்லாம் போட கூடாதுப்பா. என்னதுப்பா Don't எடுக்க? throw anything outside. I just threw some rock. So don't care. That's why don't touch Google Map short route. Last time Google Map touch பண்ணி ஒரு இடம் not even holding on to anything. And just feel like a baby. போடுங்க தலைவா.
தாண்டது தான் ஃபர்ஸ்ட். அந்த வளைஞ்சு வளைஞ்சு போற ரோட்ல அப்படியே இறங்கி கீழே இவரு ஏதோ பெருசா ஸ்டிபியில போறாங்க. இல்ல பெருசா நார்மலா தான் இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. அதமா குக்கானா கொஞ்சம் பிடிவா. I see some houses down there. நம்ம இறங்க போற ரோடு இங்கேயே வளைஞ்சு வளைஞ்சு கண்ணுக்கு தெரியும். நான் பண்ணிருக்கீங்களா வீடியோ? அங்க இருக்குது. நம்ம போற ரோடு அங்க கீழ இருக்குது. அந்த ப்ளூ கலர் தெரியுதா? பைக் ஓட்டுனா இதோட worst-ஆ இருக்கும். சறுக்கி எவ்வளவு ஹேண்டில் பண்ணலாம். நல்ல வேலை இது வண்டி. பைக்னா இதோட சார்பலா சறுக்கி ஸ்பீடா போகும். பிரேக் எல்லாம் பண்ண முடியாது.
That's why don't touch short route. ஏதோ ஒரு இறக்கம் இருக்காங்க. Last time Google Map ட்ரஸ்ட் பண்ணி ஒரு யாராவது பேக் யார்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. Not even holding on to anything. In this like a baby. இப்போ இளையராஜா பாட்டு போடணும். போடுங்க தலைவா. போடட்டா? வீடியோ எடுங்க, நமக்கு அதான் முக்கியம். ஏய் லைவ் பண்றது தான் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம அந்த ஐயோ ஒரு பெரிய ஸ்டீப் இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா இங்க? வில்லேஜ்ல இருக்கு. இது ஆஃப் பண்ணுங்க. இது பாருங்க வில்லேஜ். very small village. Very small. வெள்ளம். Experience. அப்ப வண்டி வருது அங்க இருந்து. சூப்பரா சூப்பர் அடி. இதுக்கப்புறம் ஃபுல்லா இறக்கணும். கையை தலை எல்லாம் உள்ள வை. தம்பி கீழே இறங்குறதுக்கு 1 hour எடுக்கும். ரொம்ப காத்து. சேம் வாய்ஸ் அங்க ஒரு இது இருக்குது. இதே வாய்ஸ்ல ஒரு பிசாசு. அவரு டாக்டர் அது எதுக்கு ஏன் எனக்கு மாட்டேதா எல்லா டைமும் வயிறு வலிக்குது. இப்ப வலிக்குதா தெரியும். ஐயோ. இல்லாதனால உனக்கு மட்டும்னா நீ ஒபே பண்றது கிடையாது. ஒபே பண்ற. காலையில அம்மா சாப்பிடுற. எவ்வளவு கெஞ்சி கேட்டேன். ஆனா ஹாஸ்பிடல்ல என்ன கதை? ஆமா ஆன்ல தானே இருக்கு. இறங்குறது இப்படியே இறங்கிடுவாங்க. இல்ல இல்ல வேணாம் செம்ம ரிஸ்க். நான் பறந்து வெளியே விழுந்துருவேன். நீங்க போயிருவீங்க. ரெண்டு சைடுல போங்க. கொஞ்சம் சைடுல போங்க. கண்ணாடி இப்படி வேணா நான் எடுத்து தரேன். அப்பா இனி டர்ன் பண்ணி திருப்பி மேல போலாம். போதுமா? சரி வீலா மாமி இறக்கி வச்சு. நீ கீழே விழுந்துரு. அது நல்லா இருக்கு. திரும்ப வேலை ஏறணும். ஆன்சன் கேட் போவா போலாம். என்னப்பா இங்க ஸ்டாப் பண்ணுங்க.
லெஃப்ட் சைடு இருக்கனால டைரக்டா அடிக்கும். தம்பி ஒரு இடமும் ஒழுங்கா உட்காரு. அவனுக்கு பார்த்து எங்கெல்லாம் ஹம்ப் வச்சிருக்க கூடாது. அப்பா வெயிட் இங்க ஸ்டாப் பண்ணுங்க வெயிட். டேய் ஸ்டாப்லாம் பண்ண முடியாதா? இனிமே நோ ஸ்டாப்பிங். நீ டோரை மேல தூக்கி விடு. சரி பண்ற சரியில்லை. டோரை மேல தூக்கி விடு. கொஞ்சம் வாயை தூக்குங்க ஓடாது. இது பார்த்தா புண்டைக்கு ஒன்று படம் பார்க்குற மாதிரி இல்லை. இப்படியே நேரா போய் நேரா துரைபான் ஜெனரல் இடிச்சிருக்கானு பாருங்க, இடிச்சிருக்கானு பாருங்க, இடிச்சு அதுல சிமெண்ட் போட்டு வச்சிருக்கானுங்க. அதான் இருக்கா அல்லு விட்டுருச்சா தம்பி? அதுல இடிக்கலாம்னா நம்ம ஆமா இடிச்சிட்டு கீழே போதும். கண்ணாடி இப்படி வேணா நான் எடுத்து தரேன். இதுல வச்சு அப்பா எனி சான்ஸ் நம்ம வந்து டர்ன் பண்ணி திருப்பி மேல போலாம். போதுமா? சரி வீலா மேம் இறக்கி விட்டு நீங்க கீழே வந்துடுறேன். அது அண்ணா இருக்கு. திரும்ப மேலே ஏறணும். வெயிட் அப்பா இங்க ஸ்டாப் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம். இனி சூடு வருதுன்னு நினைக்கிறேன். 28. ஆனா வெயில் லெஃப்ட் சைடு இருக்கனால டைரக்டா அடிக்கும். தம்பி ஒரு இடமும் ஒழுங்கா உட்காரு. அவனுக்கு பார்த்து எங்கெல்லாம் ஹம்ப் வச்சிருக்க கூடாது அங்கெல்லாம். அப்பா வெயிட் இங்க ஸ்டாப் பண்ணுங்க வெயிட். டேய் ஸ்டாப்லாம் பண்ண முடியாதா? இனிமே நோ ஸ்டாப்பிங். நீ டோரை மேல தூக்கி விடு. சரி பண்ற சரியில்லை. டோரை மேல தூக்கி விடு. கொஞ்சம் மேலே தூக்குங்க மாட்டலாம். இங்க ஓடாது. இது பார்த்தா புண்டைக்கு ஒன்று படம் பார்க்குற மாதிரி இல்லை. இப்படியே நேரா போய் நேரா துரைபான் ஜெனரல் இடிச்சிருக்கானு பாருங்க, இடிச்சிருக்கானு பாருங்க, இடிச்சு அதுல சிமெண்ட் போட்டு வச்சிருக்கானுங்க. அதான் இருக்கா அல்லு விட்டுருச்சா தம்பி? அதுல இடிக்கலாம்னா நம்ம போனோம், அதுல இடிச்சா அவங்க கூட்டு போவாங்க. கதை ஆமா இடிச்சிட்டு ஃபோன் பண்ணி சொன்னா போதுமா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவாங்க. டேரக்டா வந்துருவாங்க. இல்ல போன் எமர்ஜென்சி கூப்பிட்டா போதுமே. நம்ப தெரியுமாடா? அது ஃப்ரெண்டுக்கு போட்டு சொல்லுங்க. எல்லாம் இவங்க வருவாங்க, லேட்டா வருவாங்க. வீட்டுக்கு வானா வருவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க நம்ம டைரக்டா ஹாஸ்பிடல். ஓடு சூப்பரான ஸ்டீப் வருது. வாங்க வாங்க வாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. அந்த கீழே போகுது அந்த ரோடு தானே. அங்க போவோம். இன்னும் எத்தனை மலை இருக்கு இங்கேயே தெரியுது. எஸ் ஏய் ஏர்பின் எல்லாம் நானே பயந்து வரேன், நீ வேற ஏன்டா நடுறோம். வந்து ஹார்ட் அடிக்கிங்க. ஏய் லூஸ் பண்ண. ஏய் ஏய் அவள பேசக்கூடாதா? அதாவது ரைட்ல அதை எடுங்க அந்த ரோட. கீழேயும் இருக்கு, அந்த மலையும் தெரியுது. எப்பா இது எப்பப்ப போய் சேருவோம்? 3 மணிக்குள்ள சேர்ந்துருவோமா? அதுக்கு தான் வாங்க வாங்க வாங்கன்னு அடிச்சு கூப்பிட்டா வரணும். நாங்க வந்தோம்ப்பா. சும்மா காலையில எழும்பி காலையில யார் லேட்டா வந்தா ஹோட்டல்ல இருந்து? யார் இருந்தா? நீங்க தான் லேட்டா எழும்பி. நாங்கலாம் எழும்பி எல்லாம் பார்க்க கடைசியா வந்தது யாரு? நால பசாமி. நால கருக்கல்லே குளிச்சு ஏன் உங்க போன் சில டைம் கொஞ்சம் கிளாரா இருக்கு? கிளாரா அது ஏன்னா கீழ உங்க போட்டோ பிள்ளைங்க போட்டோ இருக்குல்ல, அந்த ஏதோ ஒரு ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணிச்சுனா அந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸை தான் கவர் பண்ணும். ஏன்பா ஃபேஸ் கவர் பண்ண வேண்டாம்? கையெல்லாம் வேர்க்குது. இருக்குது.
இதை பார்த்தாலே தெரியுது அந்த மலை இன்னும் போகணும் 12 கிலோமீட்டர். அப்பா நீங்க ஏன் இந்த வேலையை சூஸ் நம்ம அந்த மேலோடியாக வந்தோம். க்ளோஸ் பண்ணுங்க, ஏசி போடலாம். இந்த பயத்துல ஏசி வருங்க. எப்படா கீழே போகணும் இருக்கு. திருப்பி இந்த வழியெல்லாம் வர வேண்டாம்ப்பா. மாமி யாரும் லேட்டா வரீங்க. ஏன்டா அவங்கள பிடிச்சி பஸ்ல போயிருந்திருக்கலாம் நீங்க. அவங்க இல்லடா. சரி இது வரைக்கும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். போக வேண்டாம் மாமின்னா ஏன் நீங்க லேட்டா எழுப்பீங்க? பஸ்ல போயிருக்க வேண்டியது தானே. உங்களால தான் நல்லது நடக்குது. இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நம்ம எதிர்பார்க்காத லொகேஷன் அப்படிதானே? நான் ஏதோ அதான் கார் அங்க எங்கேயாவது வரோம், அதான் சிட்டியா இருக்கும். ஏப்பா அதானேப்பா பாரு பாப்பிலா அந்த இருக்கு சிட்டியா குட்டியோட. அதுதான் துறைவேல். உங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? பில்டிங் ஏதாவது? அதான் ஏர்த்து ஊத்திருச்சு போங்கப்பா. லாரி போறதுக்குள்ள ஒரேங்க இந்த லாஸ்ட் பாயிண்ட் அவுட். ஒரே மேம். அப்படியே இதே மாதிரி இருக்கு. இதுக்கு நம்ம எஸ்கேப் பண்ணி இந்த டைம்க்கு நம்ம எஸ்கேப் பண்ணி நிக்கலாம். இல்ல ஒரே நிமிஷம். நான் ஓகேங்க ஓகே. அதான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்தேன். தம்பி ஆஃப் பண்ணுமா? என்னப்பா பெப்சி ஆமாப்பா பாரு அந்த அக்கா போட்டோ எடுத்துட்டு நீ பண்ணி லூஸ்மென்ட். டேய், அதெல்லாம் பேசக்கூடாதா? அது ரைட்ல அதை எடுங்க அந்த ரோட. திருப்பி இந்த வழியெல்லாம் வர வேண்டாம்ப்பா. இவள மாமி யாரும் லேட்டா வரீங்க. ஏன்டா அவங்கள பிடிச்சி பஸ்ல போயிருந்திருக்கலாம் நீங்க. அவங்க இல்லடா. சரி இது வரைக்கும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். போக வேண்டாம் மாமின்னா ஏன் நீங்க லேட்டா எழுப்பீங்க? பஸ்ல போயிருக்க வேண்டியது தானே. இல்ல உங்களால தான் நல்லது நடக்குது. இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நம்ம எதிர்பார்க்காத லொகேஷன் அப்படிதானே? நான் ஏதோ கார் அதான் அங்க எங்கேயாவது வரோம், அதான் சிட்டியா இருக்கும். ஏப்பா அதானேப்பா பாரு பாப்பிலா அந்த இருக்கு சிட்டியா குட்டியோட. அதுதான் துறைவேல். உங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? பில்டிங் ஏதாவது? அதான் காலையில சொன்னேன். பயடா பயம். எடுத்துன்னு அம்மா சொன்ன உன்கிட்ட. எடுத்துன்னு அம்மா சொன்ன உன்கிட்ட சொன்னேன். வா கோபம் வேணுமா? உன்கிட்ட சொன்னேன். கோக்கு ஜீரோல ஒரிஜினல் டேஸ்ட் இருந்தா பரவாயில்ல. அந்த ஜீரோவை எடுத்து வெளியே வைங்க, 2 ஜீரோவையும். டில்ட் ஆகும். தோசை வந்து பையன் ஸ்டார்ட் பண்ணல. அது மாவு ஃபுல். அவனுக்கு தான் டேஸ்ட் கெஸ்ட் எல்லாம் தெரியாது, கேஸ் இருந்தா போதும். வேலையெல்லாம் பார்க்க கட்டும் மாட்டேன். இல்லாட்டி ஞாபகம் வந்தாக்கும் அப்படியே சிரிக்கிறது. எனக்கு சிரிக்கிறது. இவங்க குழந்தை தனியாலாம் இருக்காங்க. ஆன்சரை பார்த்த உடனே அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும். இங்க வந்தோடனே ஸ்லோப் இருக்குனா? தெரியும் தெரியும். சிங்கிள் ஸ்லோப்பா போகுது. என்ன சொன்னீங்க? இதோ இந்த மலை இதோ மேல தெரிஞ்சு பாருங்க, ஒயிட் பில்டிங். நம்ம அங்கெல்லாம் சுத்தி இங்க இறங்கி இருக்கோம். இறங்கி இந்த உச்சி மலையிலோடு இறங்கணும்னு நினைக்கிறேன். இப்படி மாதிரி இருக்குல்ல? இப்போ மாதிரி கொஞ்சம் ஐயோ வேணாம்ப்பா. இப்ப கீழே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இனி என்ன இதோ அந்த ரோடுக்கு வரணும் திருப்பி. அவ்வளவுதான்ல. வயிறு வலிக்குது. இருப்பா அவங்க அப்பா கொஞ்சம் குடிப்பாங்க, நீ குடியாதுல. ஏதாவது சாப்பிடுறியாமானே ஓகே ஆயிரும் வயிறு வலி. ஆமா என்னென்ன இருக்கு சாப்பிட? ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் இல்ல, ஸ்நாக்ஸ் எல்லாம் கேஸ் தான். பனானா கொடுப்போமா? பனானா ஒரு பனானா பனானா இது வேண்டாம், இது வேண்டாம். கேக்குதானே பனானா கொடுப்போம்.
இருடா ஒரு நிமிஷம் அதுல இருந்து அந்த பனானா எடுங்க bro. அதுக்குள்ள இருக்கும். நில்றா அழுவாதடா. அப்ப அவனை அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கொண்டு அப்படியே ஊசி போட்டு இருக்கு. அவ்வளவுதான் வந்துச்சு. வந்துட்டோம். வந்துட்டோம் அந்த வந்துட்டோம் கீழே. அவ்வளவுதாங்கிறது இல்ல. ஊர் இருக்கு. இந்த ஊர் இருக்கு. அங்க இருந்து இங்க இறங்கணும். ஆமா அந்த ஊருக்குள்ளாட்டியோட வந்தானே. அதான் எங்க ஹாஸ்பிடல் இருந்து பாக்கும்போது லைட் எல்லாம் தெரியும். இதெல்லாம் இங்கெல்லாம் யார் இருக்கான்னு நினைப்போம். இப்படிதான் இந்த கொஞ்சம் குடி. பனானா இல்ல அதுல. ஒரு தனி கவர் இந்த ப்ரோ. அதுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சில்வர் கவருக்குள்ள. சில்வர் கவருக்குள்ள. லாஸ்ட் ஸ்ட்ரீட். போடு மக்களே, போடு மக்களே. வாடி. ஃப்ரூட்ஸ் வந்து நான் சொல்லிறேன். அதான் எல்லாம் நல்லா வெளுத்து அழுத்துச்சு. நான் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு. தட்டப்பா வச்சுக்கோங்க பிடிச்சி. இந்தா இத கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏச்சி வலிக்காது. சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல மனம் பாரு ஆரஞ்சு கலர். பனானா எடுத்து சாப்பிடுங்க. கரெக்டாப்பா. ஒரு பனானா எங்களுக்கு கொடுங்க. சாப்பிடுங்க. ஐயோ கடலை மிட்டாய் இருக்கு. கருண்டை கொண்டு போங்க. மலையாளி ரெஸ்டாரண்ட் இருக்கா? அப்ப லஞ்ச் வேணும்னா இங்கே சாப்பிடுறாங்க. சரி மண்டி மஸ்பி மந்தி அந்த மாதிரி தான் கிடைக்கும். பிரியாணி எல்லாம் கிடைக்காது. மந்தில சிக்கன் வச்சு வெந்திருக்குமா? மறுபடியும் ஏறுவோம்னு நினைக்கிறேன். அடங்குடா கொஞ்சம். சிறப்பு இருக்கா? நீ கொண்டு இது ஊர் வந்துச்சு. இல்லடா அப்பதான்டா அது கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். பெப்சி குடிச்சானா? கொஞ்சம் குடிச்சான். அந்த கோக்கு நான் வெளியே எடுத்து வைக்க சொன்னேன். அதை கொடு. அதை ஃபுல்லா குடிக்க சொல்லு. தண்ணி அடிச்சு வரும் போல. சூப்பரா இருக்கு. என்னது? அரை மணி நேரம் பர்மிஷன் தர மாட்டாங்க. அதுக்கு ஒருத்தி சொல்றாளே, சீக்கிரம் வர
இதுக்குள்ள நிறைய ஊர் இருக்கா நீ நாங்க வந்து ஆனா அந்த ரெஃபரல் எல்லாம் போனோம்னா இந்த மாதிரி போய் தான் ஸ்ட்ரைட்டா வேணா இதுக்கு நம்ம இப்ப அபஹால இருந்து இறங்குனதான் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு வேற ஒரு ரூட்ல மலையிலோட ஏறி இறங்கிட்டு மலை இல்ல ஊருக்கு போகும்போது நீங்க ஒரு திருவிழா கட்டி விட்டு போயிட்டீங்க. எல்லாம் அவங்க வீட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் அரபிக் ஹோட்டல் சாப்பிடணும். நல்லா ஆத்தென்டிக்கா இருக்கும். எங்க உள்ளயா? ஆமா இதுல என்ட்ரு ஆயிட்டு ரைட்டா? இதுக்குள்ள இந்த ரைட்ல போகணும் இது ஆஸ்பத்திரியா அந்த ஹாஸ்டலா? இது ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்டல் பிரைவேட்டா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கா? யார் மேனேஜ்மெண்ட் இருக்கு? லெஃப்ட்ல திரும்புங்க இங்கயா? அந்த ஆஸ்பத்திரி பேர் என்னங்க? துரைவன் ஜெனரல் ஹாஸ்பிடல் Straight ஆ? பேரை வச்சு தான் இங்க சொல்லுவாங்க ஸ்ட்ரைட்டா துரைவனா? துரைவன் ஒரு பேரா? துரைபான் அது என்னது அப்படின்னா இந்த ஊருக்கு பேரு என்னதோ யாருக்கும் தெரியாது ஸ்டீல் பண்ணிட்டு வருது. மக்களே நீ ஒண்ணு என்னமோ புரியறா என்னத்தையோ கடிச்சிட்டு அங்க போயிரு ஒரு லஞ்ச் மக்களே திருப்பி குடிக்காத அத பாருங்க சிக்கன் எடுத்துட்டு போகுது. சிக்கன் இல்ல. அங்க ஒருத்தர் கடந்தாரு அவரோட வயிறு பிடிச்சு பிடிச்சிட்டு போகுது. லெஃப்ட் ஆம்பா அதுல அங்க நேரா தெரியறது தான் ஹாஸ்டல் இது எங்க? அது ஹாஸ்டல் இது ஹாஸ்பிடல் இப்போ நம்ம ஹாஸ்டல் போறோமா ஹாஸ்டல் ஹாஸ்டலுக்கு தான் வாட் ஸ்கிரீன் பண்ணாங்க அப்பா பண்ணிட்டானோ அம்மா. ஹாய் ஹாய். ஐயோ என்னங்க இது? இதை பார்க்கறது கொஞ்சம் நார்மலா இருக்கு. லெஃப்ட் சைடுல தண்ணி. ஆடுலாம் நிறைய அங்க ஏதோ மழை பெய்யற மாதிரில காட்டுது இல்ல? டேம். நிறைய வெள்ளாடு நிறைய ஆடா கழுதையா ஒயிட் கலர் கழுதை ஆடு ஆடு இங்க நிறைய ஆடு இருக்கு. ஆன் பண்ணுங்க அப்பா. வரும்போது பாத்தீங்களா? ஆன்சன். Anywhere with mountain side. மவுண்டன்ல போய் தாண்டாதாண்டா ஷார்ஜா வரும். மவுண்டனுக்கு தாண்டலன்னா இங்கே தான் கிடக்கணும். இந்த பக்கம் I don't care. I don't டாங்கி want டாங்கி டாங்கி நிக்குது பாரு டாங்கி பார், ஒயிட் கலர் டாங்கி. இங்க நிறைய நிக்குது அது donkey. ரோடு எங்க இருக்குன்னா? அது அதான் ரோடா? அந்த எல்லோ ப்ளூ மேல தெரியுது. ஆமா. People doesn't know the difference between donkey and goat. ஓ இதெல்லாம் வந்து ஷெல்டர். இதுதான் பழைய ரோடு தான். நம்ம அப்படி போனோம் நேரா. வேண்டாம் வேண்டாப்பா வேண்டாம். Don't look. Sleep. அது ஒரு வண்டி ஒண்ணு போச்சுதா போயிட்டு இருக்குதா அதெல்லாம் தெரியல. நம்ம இதோ இப்படி போனோம். அது இப்படி வருது. அவ்வளவுதான். அதே ரோடு. இல்ல ஒரு 10-15 மினிட்ஸ் தான் இங்க வந்து உட்கார்ந்து அங்க பார்க்காத இதுல வந்து ஃப்ரண்ட்ல இப்படி பார்த்துட்டு உட்காரு எனக்கு ஏதாவது இது மலை ஏறி இறங்கின உடனே சாப்பிட்டுருவோம் அம்மா இறங்குனா மாதிரி மழை எல்லாம் இல்ல அது போக முடியாது மக்களே உங்க வீட்ல நம்ம இருக்க இடமே ஒரு மலை காடு தான் என்ன பண்றது நம்ம ஏன் அவங்க வந்து இங்க டிசைட் பண்ணுங்க ஜாப் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இங்க தான் ப்ராசஸ் ஃபாஸ்டா ஆகுமா. இல்ல ப்ராசஸ் என்னோட மண்ணை போல. அதுதான் நானும் சொல்லிட்டேன் என்ன ப்ராசஸ்னு. இது பார்க்கறதுக்கு ஒரு இது ஆனா இந்த மலை முடிஞ்ச பிறகு இந்த சீட் எல்லாம் வெளியே போட்டுருக்க முடியாதுன்னா அப்போ சீட்டை கொஞ்சம் செட் பண்ணி வச்சிருமா பின்னாடி உங்களுக்கு வேண்டாம் 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 வேண்டாம். இது இப்ப அங்கோடி இங்கோடி ஆடிட்டு போய் இடிச்சிட்டு கிடக்கும் ஏதெல்லாம் வேண்டாம் இடிக்கணும்னு சொல்றாங்க இடிக்காது. இப்படி வச்சாதான் ஆன்சன் எல்லாம் டைட்டா பிடிச்சிட்டு உட்காருங்க. ஏன்னா டேர்னிங்ல எல்லாம் அப்பா ஸ்பீடா தான் இருக்கு. தெரியும் நான் ஒரு மெண்டல். உங்களுக்கு தெரியும் நான் ஒரு piece of bedrock. I am a piece of metal that can't be destroyed. என்னடா பேசுற?
It's only applicable for cockroach da. சீட்டு போடணுமா? சீட்டு போட்டா பெட்டரா இருக்கும். இல்ல ஏன்னா திருப்பி அப்ப இந்த லக்கேஜ் எல்லாம் திருப்பி எடுக்கணும். ஒரு சீட்டு மட்டும் ஓகேவா? அது சைடுல பிடிச்சிட்டு உட்காருங்க. இல்ல அவங்க எங்க பிடிச்சிருக்காங்க பாருங்க. கஷ்டமா. அதான் அததான் சொன்னேன். பட் இந்த பாக்ஸ் இருக்குல்ல, பாக்ஸ் அங்க நாட்டிட்டா. நிறுத்தணும்னா சொல்லுங்க. அவனாவது சைன்னு போனானா என்ன ஆகும்? போக வேண்டியதான். அவனை பார்த்து அவனுக்கு பிரேக் சொல்றான். பிரேக் பிடிக்கல. போட்டோ எடுக்கிறது அங்கே இருக்கு. இங்க பாரு இங்க பாரு. வாவ். இதுவே போய் எப்போ போய் சேருவீங்க? அவ்வளவுதான். இது நிறைய கூட்டமால போகுது. இந்த வண்டி அப்பதே அக்கா மேலே ஏறீங்களா? டாங்கி என்ன சொல்றது? டாங்கியா? கேமலுக்கு அது? கேமலா இது? எடுங்க. செப்பரேட்டா கட் பண்ணிட்டு செப்பரேட்டா எடுங்க. அவங்களோட சாடி அந்த சைடு விழுந்துற போகுது. சாடி தெரியும்ல அதுங்களுக்கு. வேற ரோடுனா இது? ரொம்ப ஏறி இறங்குற மாதிரி தெரியல. இல்ல நம்ம கீழே இறங்கி ஒரு 12 கிலோமீட்டர் இப்படி தானே ஃபிளாட்டா தானே போனோம். ஆமா. இது எனக்கு இந்த சர்க்கிள்லாம் பார்த்தாதான் அதே ரோடுன்னு தோணுது. ஒரு வாடி ஒன்று வந்து வரும், அதை கிராஸ் பண்ணோன்னா கரெக்டா அதான். இல்ல ஆனா அது இறங்குற டைம்லயே வந்துச்சு அந்த வாடி. வாடி தண்ணி இருந்ததா? இல்ல கொஞ்சம் கிராஸ் பண்ணி இல்ல. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இப்போ சவுதி அரேபியா சவுதியில எங்க இருக்கோம்? ரோட்ல துரைபான் விட்டு வந்தாச்சு. துரைபான் துரைபான் இல்ல துரைபயான் துரைபான் துரைபான். இவ்வளோ எப்படா அங்க துபாய் வரலான்னு இருக்கா இப்போ. நான் அப்பவே சொல்லிட்டு இருக்கேன், எப்பயோ வாடா வா வா வா. இங்க உட்காருங்க நான் அதுல உட்காருங்க. கொஞ்சம் நேரம். மலை ஏறுறதெல்லாம் இனிதான் இருக்குது. ஆமா. இந்த போ ஏறுதுல. அது ஏறுது பாருங்க மேல, அங்க தெரியுதா வெட்டு மேல உச்சி. ஆமா. அங்க போறோம் அந்த கிரீனை தாண்டி. போயிட்டு அப்படியே மேல ஏறும். அப்படி மேலே ஏறி கீழே இறங்குவோமா? ஆமா அந்த மெயின் ரோடுக்கு போய் ஜாயின் ஆகும். வாங்க முதல்ல மேலே ஏறுவோம். எவ்வளவோ பார்த்தாச்சு, இதையும் ஒன்று சேர்த்து பார்த்து விட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாலைவனம் தானே, அப்போ கடுப்பாவீங்க, என்னடா பச்சையே காணும் போடுவீங்க.
என்னண்ணா ஏன்னா மழை வரும்போது தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வரும் போல பாறைகள்லாம் உங்க மேல பிடிக்கிறதுக்கு உங்க மேல படுத்துக்கலாம். பெட்டர். ஃபோட்டோவே எடுத்தால் நல்லா இருக்கும். வச்சிட்டு. அந்த சைடு ரோடு போகுது பாருங்களேன். தெரியுதா அங்கேயே போகிறோம் நம்ம இப்போ போவோம் இந்த மலைக்கு மேல போகும். கண்ணனை ஓபன் ஒருவேளை அங்க. இந்த பக்கம் அதுதான் இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்ல தான் நம்ம வந்தது அந்த ரோடு அந்த மலை ரைட் இருக்கு. சைடுல தெரியுது பாருங்க. இது இப்ப வந்தது. அந்த ரோடா? இல்ல இப்ப வந்ததா இல்ல இல்லை இப்போ வந்து ஏன்னா அது புது ரோடா இருக்குது. ஆமா நம்ம அப்ப அதுல தான் வந்திருப்போம். வந்திருப்போம். அது அந்த மலை ஏதோ தெரியுது நமக்கு நேரா ரோடு தெரியுதா அப்படி கட்டு அதுல தான் வந்தோம். ஏன்னா எனக்கு ஒரே டவுட்டு சும்மா வச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறது? என்ன லாஸ்ட் காணாம போயிட்டோம். நம்ம போகவே மாட்டோம். ஏன்னா வண்டிகள் வந்துட்டு இருக்கும் இந்த ரோடு. வண்டியும் போனும் இருக்கிற வரைக்கும் காணாம போக மாட்டோம். அப்படி இல்லைனாலும் போனே இல்லைனாலும் வண்டி ஆஃப் பண்ணிட்டு ரோடு இருக்கிற வரைக்கும் காணாம போக மாட்டோம். ஏன்னா எப்போ அட்லீஸ்ட் 4 நாளைக்கு ஒருக்காவது ஒரு வண்டி வராது. ஆமாம் ஆமாம். காணாம போறது எங்கன்னா கடல்ல காணாம போனா பாலைவனத்துல காணாம போனா தான் செத்தோம். அதுவும் பாலைவனத்துல காணாம போறதுன்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த காத்து இல்லைன்னா சூரியன் உதிச்சு மறைகிறது அந்த டைரக்ஷன்ல நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அங்க கண்டிப்பா எங்கேயாவது ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு பூனை. ஏன்னா அப்பா தண்ணி பிடிக்காது. தண்ணினாலே பயம். ஆனா கடல்னு வைங்க சான்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த சைடு போகணும்னு நினைச்சாலும் காத்து அது இதெல்லாம் பொறுத்து நம்மள வேற எங்கேயாவது அது கொண்டு போயிடும். நேரா தெரியுது பாருங்க. அதுதான் ரோடு. இப்படி 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 zigzag-ஆ போகுது. மேலே. ஆனா இது நம்ம வரும்போது வந்த ரோடு கிடையாது. இது வேற ரோடு. சரி இப்போ நம்ம இன்னும் வந்து மேல வந்து நிக்கிறான் பாருங்க. அதுல ஒருத்தன் நிக்கிறான். இப்போ நம்ம அபஹால இருந்து டைரக்டா நம்ம ரியாத் போயிருந்தா வேற ரூட்ல போயிருப்போம்ல. இந்த மலை ஏறண்டால இந்த சைடே வரும். அப்போ அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு கடுப்பு இருக்கும்ல. காலையில 8:20க்கு ஏத்தி விட்டுருக்கலாம் பஸ். பாடு போயிருப்பான். நீ தான் பாசமாக கூப்பிட்டீங்க. இங்கே நீ போகிற இருப்பா நம்ம பேசிட்டு போவாங்க. வண்டி விட்டுட்டு தான் நிக்கிறான். அது ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா ஆக்சுவலி. உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்பிக்யூ பண்ணிட்டு போகிறதுக்கு. ஆமா அது எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா. ஆனா யுஏஇல இந்த மாதிரி மலை இருந்தா இங்கெல்லாம் ஃபுல்லா அவனுங்க தான் இருப்பானுங்க. கடையை போட்டிருப்பாங்க நேரம். வேர்ல்டு டாலஸ்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்ல அதை பாத்தீங்களா தெரியுதா? எல்லாரும் டெய்லி ஏத்தி விட்டு சம்பாரிச்சிருக்காங்க. ஏற மாட்டேன். Take us to a country. உங்களுக்கே பயமா இருக்கலண்ணா? வண்டி ஏறணும்ல. ஆமா. இடையில வேணா கொஞ்சம் இது கொடுத்து விடுவோம், ரெஸ்ட் கொடுத்து விடுவோம், கொஞ்சம் கேப்ல கிடைக்கும்.
ஏன்னா இதெல்லாம் ஏறாம காலை எடுத்தோன்னு வைங்க அவ்வளோதான். கீழே போயிரும். இல்லை இது வந்த ரோடு தானா இது வந்து நம்ம பார்த்தோம் ஒருவேளை எங்கேயோ வந்து கனெக்ட் ஆகி வந்த ரோட்ல இந்த 2 பக்கமும் இது இல்லையா? எங்க மெக்கானிக் போறேன் கையெடுங்க கண்ணாடி இருக்கலாம்ப்பா இங்க உட்காரவும் இல்லை. நான் நினைச்சேன் போறப்ப வேற ரோட்ல காட்டும்ட்டு பார்த்தா இது இப்படிதான் வரோன்ட்டு யாருக்கு தெரியும் எத்தனை கிலோமீட்டர்? 10. ஆன்சர் இங்க வா, அம்மா அங்க இருக்கு. நீ இங்க வா. வண்டி ஒண்ணு ஆஃப் பண்ணிருக்கேன். வேண்டாம் வேண்டாம் இப்போ உடனே போகணும் டைம் இல்லை லேசா இன்ஜின் திறக்க வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம் திறந்து தான் விட்டுருக்கேண்ணா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரே போட்டோ டக்குன்னு அடிச்சுட்டு இறங்கிடுங்க அதையும் காட்டு இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம மேல போனோம் அந்த பில்டிங் சரி. வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். இல்லை என்ன மட்டும்தான். இதுல வேற 2 பாக்ஸ் தண்ணி வேற லோடி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா உயிரோட வருவேன் இல்லையா? நாங்க போயிட்டு வரோம் ராமேஸ்வரத்துக்கு. ரைட்டா ஸ்ட்ரைட்டானே? ஏரியாவுக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏரியாவில் என்னென்ன லொக்கேஷன்ஸு, ரெண்டாவது வந்து அந்த ஏரியாவில் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்.
ஏமா ஏன்னா ரோடு அதோ தெரியுது. நம்ம ஒரு வண்டியும் வராதப்பவே சுதாகரிச்சு இருந்திருக்கணும் போல தெரியுது. கொண்டு போய் விட்டுடா கைக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ ஃபுல்லா கீழே இறங்கி வேற ரூட் தான் எடுக்கணுமா? நடுவுல எதுவும் டைவர்ஷன் மாதிரி எதுவும் இல்ல? 12 கிலோமீட்டர் காட்டுது. 12 கிலோமீட்டர் கழிஞ்சு என்னதான் வருதுன்னு பார்ப்போம். ஆனால் அந்த டைவர்ஷன் எடுக்கிற இடத்துல ஏதாவது அடையாளத்துக்கு வச்சுட்டு போகணும். ஏன்னா திருப்பி அது எங்கேயாவது மேப் வந்து யூ டர்ன் அடின்னு காட்டாது. அப்பா instead ஒரு very good plan தரேன். One வர ஒருத்தன்கிட்ட சொல்லிருங்க. year car இல்ல, அவன் வீடு ஏதோ வீடுன்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு நல்ல plan. அப்பா இவங்க வேலை பார்க்க அவனும் பாருங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு தலையில் நல்ல காலம் சொன்னோம், இல்லைன்னா அவனும் மேலே போயிட்டு வந்துருப்பான். ரிட்டர்ன் எடுக்கிறான்ல தெரியல, யூ டர்ன் அடிப்பான். அப்பா ஒரு நல்ல very super idea தரேன். First airport போறீங்க. Second step நீங்க அந்த வண்டியை ஒரு கார் plane போடுங்க. அப்புறம் next நம்மள ஒரு another plane போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து UAE போயிடுவோம். அந்த காரை UAE போயிடும். அப்படி நம்ம அப்புறம் UAE ரீச் ஆகும்போது டாக்ஸி எடுத்து ஏர்போர்ட் போய் நம்ம அதனால தான் இந்த ரோட்ல வண்டியை காணும். இல்லைன்னா வண்டிகள் கண்டிப்பா வருமா இருக்கும். அப்படியே போயிட்டு ஏன்னா இடையில நிறைய இது வச்சிருக்காங்க. நம்ம வந்து இல்ல, அந்த வீட்டுக்கு போறவங்க எல்லாம் இவரு தானே வந்தாங்க. நான் மேல இருக்க வீடுங்களுக்கு அப்பா தெரியுமா? இல்லை அப்பா ஆ ஒரு சூப்பர் பிளான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அடுத்த மேல இந்த காரு நீங்க வந்து ஏர்போர்ட் பாருங்க. செகண்ட் ஸ்டெப் இந்த வண்டியை நீங்க கார்கோ ஏர்ப்ளேன்ல போடுங்க. செகண்ட் ஸ்டெப் இல்ல தேர்ட் ஸ்டெப் ஸ்டெப் எல்லாம் பார்த்தாச்சு. we already know you told now stop making everyone ஒரு ஏர்ப்ளேன்ல போடுங்க. அப்புறம் then நம்ம UAE போயிட்டு நம்ம வந்து நம்ம கார் இதெல்லாம் நீ வந்து படித்து பிக்காகி நிறைய காசு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஊர் சுத்த போகிற இடத்துலலாம் காரை வந்து ஃப்ளைட்டில் புக் பண்ணிட்டு நம்ம தனியாக போயிட்டு அது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து அப்பாவோட மணி, அப்பா கிட்ட அவ்வளோ காசு கிடையாது. ஓகே, கார் ட்ரிப்பு தான்டா என்ஜாய் பண்ண முடியும். போதும் போதும், இது வந்து நம்ம ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கிறது. நான் சொல்கிறதுக்கு தான், நீங்கள் வேணால் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. போதும். அடுத்து ஏறுறப்போ எடுங்க, இப்போ கையை சேவ் பண்ணுவீங்க. இந்த ஒரு தானே நின்னான்னு தெரியுமா? ஆ கார் ஒரு தான் இன்னும் நிற்கிறாங்க, அங்கே தான் நிற்கிறாங்க. அவங்க விட்டு நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். இது அழகா நம்ம அந்த ரூட்லயே போயிருக்கலாம். நீங்கள் தானே சொன்னீங்க வேண்டான்ட்டு. ஏதோ நீ 150 கிலோமீட்டர் சொன்னீங்கல்ல, அதுலயே போயிட்டு வந்துடலாம். இல்லை அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அக்கா சொன்னிச்சே நாங்கள் போகிற ரோட்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஃப்ளாட்டாக தான் இருக்கும்ட்டு.
ஃபிளாட்டா இந்த லேடிஸ் பஸ்ல ஏறி பின்னாடி தானே உட்காருவாங்க. அவங்க ஆம்புலன்ஸ்ல பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது ஃபிளாட்டா. பாருங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட போயாச்சு 50 மீட்டர், அப்பவே தெரியல அந்த ரோடான்ட்டு. இதான் எங்க ஹாஸ்பிட்டலான்னு தெரியல. ஹாஸ்பிட்டலே தெரியல. ஸோ அவங்க கிட்ட போய் ஃபிளாட்னா ரோடு வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும்னு சொல்லிச்சு. வளைஞ்சு ஃபிளாட்டா இருக்க ரோட்ல எப்படி ரோடு வளையும்? எல்லாரும் உங்கள மாதிரி ரோட பிடிச்சிட்டா இருக்காங்க. அவங்க வேலையில நார்மல் ரோடே கிடையாது. என்னடா என்னன்னு சத்தம் போடுது? அந்த பக்கம் ஒட்டி அம்மா இப்ப டைம் என்னது? 5:42. நீங்க உங்களோட மெயின் வேலை கேமரா எடுக்கிறது இல்ல, டேர்னிங் வரும்போது அங்க எதிரில் வண்டி வருதான்னு பார்க்கணும். சரிண்ணா. ஏன்னா நான் அதே ஸ்பீட்ல ஏற்றுவேன் சில நேரம். சரிண்ணா. ஒரு டேஞ்சரஸான மவுண்டெயினை வந்துட்டு போயிட்டுருக்கோம், தாண்டி போயிட்டுருக்கோம். அதை ஓட்டுற திறமையான ஓட்டுநர் இவர் தான், பார்த்துக்கோங்க. தளபதி படத்தில் வர மாதிரி ரஜினிகாந்த் எடுக்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி வண்டி திரும்புதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரோடு அது தெரியுதா? தெரியாது. வண்டி இப்படி தான் போகுது. அப்படி ரைட்டில் தட்டுங்க. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதை உங்கள் விருப்பம். ஆனால் நாங்கள் இப்படி தான் போகிறோம். அப்படியே போயிட்டுருக்கோம். இது மாதிரி கடந்த ஒரு மணி நேரமும் போயிட்டுருக்கோன்னா பாருங்களேன். அதுக்கு முன்னாடி நடந்த 1 மணி நேரத்தோட விஷயம் சொல்லுங்க. அந்த 1 மணி நேரம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய மலையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மலை இது மாதிரி நிறைய இருக்குது. நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இங்கேருந்து ஒரு 50க்கு ஒரு நிமிஷம் இருப்பா தம்பி, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுறேன்டா. இப்போ ஏன் என்ன விஷயம்னா நம்மளால அந்த அளவுக்கு ஓட்ட முடியல. ஸோ பாருங்கள் எப்படி போகுது பார்த்தீங்களா? சொர்க்கத்தை நோக்கி போகிற மாதிரியே போகுது பாருங்கள். ஸோ கான்செப்ட் இதுதான் தலைவா. ஒரு நிமிஷம் இருங்க தலைவா. புரியுதா ஏன் லேட் ஆகுதுன்னு? இதுதான் காரணம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி மலை உச்சிக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா அந்த ரோடு கிராஸ் பண்ணுற இடத்துல ரோடு பிளாக் அப் பண்ணி போட்டாங்க. யோசிச்சு பாருங்க. வாயில ஆ முதல் அக்கு வரை எல்லா கெட்ட வார்த்தைகளும் வாயில் வந்துவிட்டு போய்விட்டது. குழந்தைகள் நலன் கருதி எதையும் பெரிய தான் சென்ட் பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மக்களே. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் 7 கிலோமீட்டர். இல்ல நம்ம ஏறிட்டு தான் இருக்கோம். இல்லை ஏறணும். 3 ஸ்டெப் ஏறியாச்சு. 3 ஸ்டெப் ஏறிச்சு. நம்ம அதேவா என்ன நீங்க பிடிச்சிக்கங்க. பாத்தியலா இப்படிதான் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் ஒரு 1 ஹவரா.
அண்ணா ஐயோ நான் இறங்கிறேன்டா சாமி. பார்த்துக்கங்க, இதுக்கு மேலே நான் மேலே ஏற மாட்டேன் மக்களே. அங்கே எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? நம்ம 3 மணிக்கு கிளம்பிருப்போமா? இல்லை 3 மணிக்கு இல்லை, 3:45 கிட்ட தான் வச்சாங்கன்னா அங்கே எடுத்துங்க. ஒரு ½ இல்லை அது டோர் லாக் பண்ணுங்க. எடுக்கலாமா? எடுக்காம வரேன். அப்புறம் எதோ வீடியோ. ஆனா சவுதி அரேபியா தானே. சவுதியில் இப்படிலாம் இருப்பேன் நானும் எதிர்பார்க்கிறேன். துபாயில தான் இப்படி எல்லாம். ஆனா அது எவ்வளவு துபாயில இந்த அளவுக்கு கிடையாது. கார் ஆனா என்ன இன்னொன்று நம்ம எதிர்பார்க்கல. இந்த ஒரு ரோடுக்கு வருவோம். த்ரில்லிங். நம்ம ஏதோ சவுதி அரேபியா ஒரு காஞ்சு போன ஏரியாவா இருக்கும். எவ்வளவு பிரச்சனை. அந்த பொண்ணு பேர் என்னக்கா? இவ்வளோ இவளாக்கோ சொன்னா போகும்போது அண்ணி நார்மல் ரூட் வழியா போங்க அண்ணி, இந்த மலையில எல்லாம் ஓடு. அவ ஒழுங்கா அமைதியா மூடிக்கிட்டு இருந்திருந்தாவது நம்ம இப்படியே போயிருப்போம். ஃபர்ஸ்ட் நேரம் போட்டுக்கு போயிருக்கலாம். ஒரு வண்டி வருது. ஐயோ, இதுக்கப்புறம் தான் வருது பெண்டா. வண்டிங்க நான் வரலாம். இனிமேல் தான் நிறைய பெண்ட் இருக்கு. எங்க அந்த வண்டி வருது. சரியான வீடியோ. ஃபேமிலி சவல தாவுடா. சோப்பா போட்டிருக்க கூடாது. தெரியும், இப்போ ஒரு 4-5 பிண்டு கண்டினியூஸா இருக்கு. ரிட்டர்ன் அடிக்கிறாங்க. யாராவது அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப்புன்னாங்கன்னா இது நம்ம வரம்ப பார்த்தோம். இப்படிதானே வந்தோம். இன்னொன்னு காத்து சூழல் அடிக்குது. பேக்ல தான் இருக்கு. ஏதாவது கவரை காலி பண்ணுங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏதாவது கீழே கொட்டிட்டு நம்ம மேலே போய் நம்ம ஏதாவது சேர்த்து இன்னும் 2-3 பெண்டு இருக்காது. வந்து நம்ம டெஸ்டினேஷன் எடுக்கலன்னா அடிச்சுன்னு ஏற மாட்டேங்குது. எல்லாம் அழுத்தியிருக்கேன். ஃபுல்லா இருக்குண்ணா. ஆமா, ஃபுல்
நல்ல ஸ்டீப் கொஞ்சம் இதுல கேப் விடுங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. நம்ம இப்போ இல்லை ஒரேடியா மேலே போயிட்டு வாஷ்ரூம் போடுடா. ஏன்னா ஒரேடி வந்ததும் வந்தாச்சு, ஒரேடியா மேலே ஏறிட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் வண்டி நார்மலாக ஓடும். திருப்பியும் இங்கே நம்ம விட்டுட்டு திருப்பியும் இந்த ஸ்டீப்பை நம்ம ஏறுறதுக்குள்ளேயே வண்டி ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். நம்ம இப்ப நடந்து விழுந்துங்களே யாருனாலே கஷ்டமா இருக்கும். டூவீலருக்கு ஃபோனை பண்ணி சொல்லுவோம். அப்படியே